வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புரோட்டீன் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் கொஞ்சமா பாதாம் பிசின் எடுத்திருக்கேங்க. இதுல ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கொஞ்சமா பாதாம் பிசின நைட்டே தண்ணீல ஊற வச்சிடலாங்க. காலையில பார்க்கும்போது இந்த மாரி தான் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, எந்த எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. பிளெயினா இருக்கிற மாரி தான் இருக்கும். அடுத்தது சியா சீட்ஸ்ங்க. இந்த மாரி தான் இருக்கும். சும்மா கடுக விட கொஞ்சம் சின்ன சின்னதா குட்டி குட்டியா இருக்கும். இதையும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நைட்டே ஊற வச்சு எடுத்துடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் காலையில இந்த மாரி தான் இருக்கும். எல்லாம் முடிஞ்சு கடைசியில மேலால தூவருக்கு சேர்த்துக்கிறதுக்காக நான் கொஞ்சமா பாதாம், கேஷ்யூஸ், வால்நட் இது எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இன்னொரு ஆப்ஷன் நீங்க இது எல்லாத்தையும் மிக்ஸியில சேர்த்து பல்ஸ் மோட்ல ஒரு டைம் ஓட்டிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு லேசா பொடியாயிரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல மாத்தி வச்சிடலாங்க. இன்னொரு பவுல்ல உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட 2 அல்லது 3 டேட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லனா கூட நல்லா பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா ஒண்ணு சேர்த்திக்கலாம். நிலக்கடலை வேணாலும் சேர்த்தலாம். இல்ல தேங்காய் வேணாலும் சேர்த்திக்கலாங்க. அப்ப இது எல்லாத்தையும் ஒரு 1/2 மணி நேரம் போல நான் சூடான பால்ல ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. எல்லாமே இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்து நம்ம ஊற வச்சிருந்த பாதாம், ஊற வச்சிருந்த சியா சீட், அரைச்சு வச்சிருக்கிற மிக்ஸ் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே தேவைப்பட்டா கொஞ்சம் இதமான சூட்ல பால் சேர்த்துக்கோங்க. இனிப்பு வேணுங்கிறவங்க கொஞ்சமா ஹனி கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் சேர்த்துக்கலாங்க. நான் கூடவே கொஞ்சம் சாஃப்ரானும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. மில்க் ஷேக்க என்ஜாய் பண்ணுங்க.